11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஆப்பிள் நிறுவனத்தோட ஐபோன் 17 சீரீஸ் பல்வேறு தொழில்நுட்ப அப்டேட்டுகளோட அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற நிலையில அதோட விலை வாடிக்கையாளர்களை வாய் விளக்க வச்சிருக்கு. ஐபோன் 17 சீரீஸுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பற்றியும் விலை நிர்ணயம் தொடர்பான தகவல்களை வழங்கவும் இணைஞ்சிருக்காங்க செய்தியாளர் அஞ்சலி. ஓவர் டு அஞ்சலி. நன்றி காயத்ரி. ஆப்பிள் நிறுவனம் தன்னோட தயாரிப்புகளுடைய வடிவமைப்பில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப தின்னான, அதாவது மெல்லிய ஐபோன் ஏர் மாடலை அறிமுகப்படுத்தி இருக்கு. இது அது பிளஸ் மாடலுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரோக்ராம் எப்போ நடந்தது, அதாவது இந்த விழா எப்போ நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை ஆப் டிராப்பிங் அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு. இந்த நிகழ்ச்சியில தான் ஐபோனோட 17 சீரீஸ் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. இதுக்கிடையில ஐபோன் 17 ஏர் பிளஸ் மாடலையும் மாற்றிருக்காங்க. தொடர்ந்து அதோட ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 11, வாட்ச் அல்ட்ரா 3, வாட்ச் SE, அப்புறம் ஏர்போர்ட்ஸ் ப்ரோ 3 இது எல்லாத்தையுமே அறிமுகம் செஞ்சிருக்கு ஆப்பிள் நிறுவனம். இப்போ முதல்ல இந்த ஐபோன் சீரீஸ் எத்தனை வகையா அறிமுகம் செஞ்சிருக்காங்க, இதனுடைய அப்டேட்டுகளா என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கலாம். ஆப்பிள் நிறுவனம் அறிமுகம் செஞ்சிருக்கக்கூடிய சீரீஸ் பார்த்தோம்னா ஐபோன் 17, ஐபோன் ஏர், ஐபோன் ப்ரோ, ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் இது எல்லாமே 17 சீரீஸ்ல அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. ஐபோன் 17ஓட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். இதோட டிஸ்பிளே வந்து 6.3 அதாவது 6.3 இன்ச்ல வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஐபோன் வச்சிருக்கவங்களுக்கோ ஐபோன் ப்ரோ வச்சிருக்கவங்களுக்கோ வித்தியாசம் தெரியும். ரெண்டுக்குமே அந்த இன்ச் வந்து மாறுபடும். ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐபோன் ப்ரோவில் இருக்கக்கூடிய அதே 6.3 இன்ச்சை தான் இப்போ பேசிக் மாடலான ஐபோன் 17க்குமே வச்சிருக்காங்க. இது முதல் அப்டேட். அதுக்கு அடுத்தபடியா முன்னாடி வந்து 180 GB அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ 256 GB வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. A19 அப்படிங்கிற சிப்பையும் தொடர்ந்து செராமிக் ஷீல்டையும் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. முதல்ல செராமிக் ஷீல்டு 1 தான் வந்துட்டு ஐபோன்ல பிரபலமா இருந்தது. இப்போ ஐபோன் மாடலை செராமிக் ஷீல்டு 2க்கா மாத்திருக்காங்க. முன்னாடி வந்துட்டு அதாவது கேமராவோட மெகா பிக்சல் 48 இப்போ மாத்திருக்காங்க. நம்ம ஐபோன் யூஸ் பண்றவங்க ஃப்ரண்ட் கேமரால முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா 12 மெகா பிக்சல் தான் இருந்தது. இப்போ 18 மெகா பிக்சலா ஐபோன்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளாவே கஸ்டமர் வந்து கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், 12 மெகா பிக்சல் தான் இருக்கு ஃப்ரண்ட் கேமரால, இதை அப்டேட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்த பட்சத்தில் இப்போ ஐபோனோட 17 மாடல்ல 18 மெகா பிக்சலா ஃப்ரண்ட் கேமராவோடைய அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. இது ஐபோன் 17ஓடது. சரி, அப்ப இதோடைய விலை எவ்வளவா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது 256 GB இருக்கக்கூடிய ஐபோன் 17 மாடலுடைய விலை 83,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 512 GB இருக்கக்கூடிய மொபைல் போனோட விலை இப்போ 1,02,900 விற்கப்படுது. இது ஐபோன் 17ஓடது. இப்போ அடுத்தபடியா ரொம்ப வெரைட்டியா எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான ஒரு மாடலை வெளியிட்டிருக்காங்க. அது ஐபோன் 17 ஏர் அப்படிங்கிறது தான். இதோட அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப மெல்லிதான ஒரு போனா இது இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 5.6 மில்லிமீட்டர் அகலம் தான் மொத்தமாவே இந்த போனோட இந்த மாடலோடைய அகலம் இருக்கு. அதே நேரத்தில் ரொம்ப கம்மியான எடை. வழக்கமாக ஐபோனோட எடை கொஞ்சம் அதிகமாக இருக்க பட்சத்தில் இந்த போனோட எடை வந்து வெறும் 165 கிராம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த மொபைல் போன்ல அதாவது ஐபோன் 17 ஏரோடல ஒரே ஒரு கேமரா தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை வந்துட்டு அது ரொம்ப மெலிசா இருக்கிறதுனால இந்த வடிவமைப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இதுவும் 48 மெகா பிக்சல் கொண்டதா இருக்கு. ஃப்ரண்ட் கேமரால 18 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. இதுவும் செராமிக் ஷீல்டு 2 தான். 6.5 இன்ச் டிஸ்பிளே கொண்டதாகவும் A19 Pro N1 அப்புறம் C1X சிப்பையும் இந்த போன் கொண்டிருக்கு. இப்போ இதோட மட்டும் இல்லாம iSIM சப்போர்ட்டை மட்டுமே இது கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோட விற்பனை அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது செப்டம்பர் 19 இருந்து நீங்க தொடங்குது. நீங்க வந்து ப்ரீ புக்கிங் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா 12ஆம் தேதியில இருந்து நீங்க வந்து ப்ரீ புக்கிங் பண்ணலாம். அடுத்தபடியா செப்டம்பர் 19ஆம் தேதி இந்த போன் இந்த
இந்த மாடல் உங்க கையில கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஐபோன் 17 உடைய பின்பக்கத்துல பாத்தீங்கன்னா 48 MP வரைக்கும் ஃபியூஷன் மெயின் கேமரா இருக்கு. இதனால என்னன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 18 MP வரைக்கும் சென்டர் செல்ஃபியே எடுக்கலாம். முன்னாடிலாம் வந்து ஐபோன்ல நம்ம ஃப்ரண்ட் கேமரா வைக்கணும்னா நம்மளோட ஃபேஸை வந்து கரெக்டா ஃபோக்கஸ் ஆகாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த மாடல்ல எத்தனை பேர் நின்னாலும் அவங்களுடைய முகம் வந்து கரெக்டா ஃபோக்கஸ் ஆகுற மாதிரியான ஒரு அப்டேட்டையும் கொடுத்திருக்காங்க. முன்னாடி வந்து ஐபோனுடைய அந்த டிஸ்ப்ளே வந்து அந்த பிரைட்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த தடவை வந்து 3000 நிட்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. 3 நேனோமீட்டர் அளவுக்கும் A19 செயலி மூலமா இயக்கப்படும் அப்படின்னும் இதை சொல்லியிருக்காங்க. 2 இணைவு கேமராவும் இதுல அமைக்கப்பட்டிருக்கு. ஐபோன் 16 மாடலை விட நல்லாவே ஒரு தெளிவு திறன் கொண்ட ஒரு ஐபோனா இந்த மாடலை வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆப்பிள் நிறுவனம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து லேண்ட்ஸ்கேப் முறையில் இந்த போனை வந்து பயன்படுத்தலாம். இப்போ லேண்ட்ஸ்கேப்லனா நம்ம வந்து இப்படி இந்த மாதிரியான ஒரு டைப்ல வச்சு கையை ஹேண்டில் பண்ணுவோம்ல, அப்படிலாம் இல்லை. நீங்க ஸ்ட்ரெயிட்டா வச்சாலே அது வந்து லேண்ட்ஸ்கேப் முறையில் உங்களை வந்து போட்டோ எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு இன்னொரு அப்டேட்டையும் இந்த ஐபோன் 17 ஏர்ல கொடுத்திருக்காங்க. இது 256 GB இருக்கக்கூடிய இந்த மாடலுடைய விலை 1,19,000. 512 GB இருக்கக்கூடிய இந்த மாடலோட விலை 1,39,000. நிறைய பேர் பார்க்கறதுக்கு நல்லா மெலிசா இருக்கே, அப்போ இந்த ஃபோனை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் இந்த விலையை பார்த்த உடனே எல்லாரையும் வாய்ப்பழக்க வச்சிருச்சு இந்த ஐபோன் 17 ஏர் மாடல். அடுத்தபடியா ஐபோன் 17 ப்ரோ, அப்புறம் ப்ரோ மேக்ஸ். ப்ரோ 6.3 இன்ச்சு, அப்புறம் ப்ரோ மேக்ஸ் வந்து 6.9 இன்ச்சு. 3 கேமரா இருக்கக்கூடியது, 48 மெகா பிக்சல். இதுல இன்னொரு ஸ்பெஷலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து ஒரு 4x வரைக்கும் தான் ஜூம் பண்ணி இந்த போன்ல வந்துட்டு போட்டோஸ்லாம் எடுக்க முடியும், வீடியோஸ்லாம் எடுக்க முடியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய அப்டேட்ல 8x வரைக்கும் உங்களால வந்து ஜூம் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 40x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் கொண்டதா இந்த ப்ரோவும் அண்ட் ப்ரோ மேக்ஸோட மாடலோ இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்ல, டெலிஃபோட்டோ லென்ஸ் கொண்டதாகவும் இருக்கு. 48 MP ஃபியூஷன்ல நீங்க டெலிஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா 100 மில்லிமீட்டர்லயே 4x ஜூம் வரைக்கும், அதே நேரத்தில் 200 மில்லிமீட்டர்ல 8x ஜூம்ஸ் வரைக்கும் நீங்க வந்துட்டு வீடியோவை கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் இப்ப வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த மாடலுக்கான ஒரு அப்டேட்டா இருக்கு. ஐபோன் 17 ப்ரோ வந்து 256 GB இருக்கக்கூடியது 1,34,900 ரூபாய். 512 GB இருக்கிறது 1,54,900 ரூபாய். 1 TB இருக்கக்கூடியது 1,74,900 ரூபாய். அதே மாதிரி ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸோட விலை 256 GB இருக்குன்னா அது 1,49,900 ரூபாய். 512 GB இருக்குன்னா 1,69,900 ரூபாயும். 1 TB வாங்குறீங்கன்னா அது 1,89,900 ரூபாயும். 2 TB வாங்குறீங்க அப்படின்னா அது 2,29,900 ரூபாய். எல்லாரையும் வாய்ப்பழக்க வச்சிருச்சு இந்த ஐபோனுடைய விலை நிர்ணயம். இது தொடர்பா ஆப்பிள் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி என்ன சொல்றாருன்னா, டிம்காக் அவர் வந்துட்டு, அதாவது நாங்க வந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மாடல்கள்லயே இப்ப நாங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த மாடல் ஒரு புது ரகத்தை உங்க எல்லாருக்கும் ஏற்படுத்தும், புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பவுமே ஐபோன்ல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குங்க, சீக்கிரமா சூடாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இப்ப ஐபோன் நிறுவன தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, வேப்பர் சேம்பர் கூலிங் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை அதுல கொடுத்திருக்காங்களா. அதனால இதுக்கு முன்னாடி வந்து போன் அடிக்கடி ஹீட் ஆகுது அப்படிங்கிற பிரச்சனை கம்ப்ளைண்டா பார்க்கப்பட்ட நிலையில இந்த போனை ஹீட்டை கம்மி பண்றதுக்கான ஒரு அப்டேட்டையும் நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபோன் நிறுவன அதிகாரி சொல்லியிருக்காரு. இப்ப இந்த மாதிரி நிறைய அப்டேட்லாம் நீங்க கொடுத்துட்டீங்க, ஆனா இதை பார்த்தவங்களும் இதை வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு மத்தியில என்ன நிலவுது அப்படின்னு பார்த்தோம்னா, 16க்கும் 17க்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் ஒரு பக்கம் மீட் போடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, சீரீஸோட இந்த பிரைஸ்ல, அதாவது விலைலாம் பார்க்கும் பொழுது கிட்னியை வித்தா கூட பத்தாது போலப்பா அப்படின்னு இன்னொரு பக்கமும் மீம்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்களா, டேய் நான் இன்னும் ஐபோன் 1 வாங்கலேடா, அதுக்குள்ள நீங்க இப்படி அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்கீங்களேன்னு இன்னொரு பக்கம் தரப்பும் சொல்லப்படுது. இப்படி நீங்க எல்லாத்தையும் அப்டேட்டா கொடுத்துக்கிட்டே இருந்தா கூட டிசைன்லாம் பார்க்கும் பொழுது, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, என்னோட மாதிரியான டிசைன்லாம் ஒன்னாதான்ப்பா இருக்கு, ஆனா ஆள் இவர் தான், இவர் போட்டிருக்க சட்டை மட்டும் தான் வேற அப்படிங்கிற மாதிரி நீங்க விடுற சீரீஸ் எல்லாம் அடுத்தடுத்து இருக்கு, ஆனா போன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி பல்வேறு தரப்புல இருந்து கருத்துக்களும் கமெண்ட்டுகளும் வந்துகிட்டு இருக்கு. என்னதான் விலை அதிகமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் கமெண்ட்டுகளா இருந்தாலும் கூட ஐபோன் மேல இருக்கிற மோகம் எப்பவும் தீராத ஒண்ணுதான். செப்டம்பர் 11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.